بسم الله الرحمن الرحيم. وآية لهم الليل نسلخ منه النهار فإذا هم مظلمون. சூரா யாசீனுடைய 37வது வசனம். தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூரா யாசீனுடைய வசனங்களின் முழு விளக்கங்கள். அதனுடைய தொடராக இன்றைக்கு 37வது வசனத்தினுடைய விளக்கம். வஆயத்துல்லாஹுமுல் லைல், இரவை அவர்களுக்கு நாம் அத்தாட்சியாக ஆக்கிவிட்டோம். இரவும் ஒரு அத்தாட்சி அவர்களுக்கு. நஸ்லஹு மின்ஹு அன்னஹார, அந்த இரவிலிருந்து பகலை நாம் உரித்தெடுக்குகிறோம், வெளியாக்குகிறோம். ஃபைதாஹும் முஸ்லிமூன், அவர்கள் இருளிலே இருந்தார்கள், அல்லது அப்படி நாம் எடுக்காவிட்டால் அவர்கள் இருளிலே மூழ்கி இருப்பார்கள். இரவிலிருந்து பகலை நாம் உரித்தெடுக்காவிட்டால் அவர்கள் இருளிலேயே மூழ்கி இருப்பார்கள். நாம் அப்படி பகலை எடுக்கும் பொழுது அவர்கள் அப்பொழுது இருளிலே தான் அவர்கள் இருந்தார்கள். இரவும் பகலும் அவர்களுக்கு அத்தாட்சியாக ஆதாரமாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்லி காட்டுகிறார். இந்த சூரா யாசீனுடைய வரிசையாக படித்து வரக்கூடிய இந்த 37வது வசனங்கள் வரையிலும் தொடராக அல்லாஹ்வுடைய விஷயங்களை சொல்லிக்கொண்டே அல்லாஹ் வருகிறார். அந்த ஊர்வாசிகள், அந்த ஊர்வாசிகளிடத்தில் ஏற்பட்ட வந்த அந்த மனிதர், அந்த நபிமார்கள், அவர்கள் அந்த மனிதரை கொலை செய்தார்கள். அந்த மனிதரோ மறுமையினுடைய வாழ்க்கையை பொருந்தி அதில் ஏற்பட்ட சுகபோகங்களை அவர் பெற்றுக்கொண்டார். உலகத்தில் மனிதர்கள் எல்லோரும் மரணமாகி மறுபடியும் எழுப்பப்படுவார்கள் என்கிற அதற்கு சாட்சியாக ஆதாரமாக அல்லாஹ் இந்த காய்ந்து போன பூமியை சொன்னான். அதை நாம் உயிர்ப்பித்து எழுப்புவது போல அந்த பூமியிலிருந்து நிறைய உணவுகளையும் தானியங்களையும் நீங்கள் பல வர்க்கங்களையும் அதிலிருந்து சாப்பிடுகிறீர்கள் என்பதாக தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்லி கொண்டு வரும் பொழுது, எப்படி இந்த பூமி உங்களுக்கு அத்தாட்சி என்பதாக முதல் விஷயமாக சொன்னானோ, எதற்கு அத்தாட்சி? அல்லாஹ் ஒருவன், அவன் வல்லமை மிக்கவன், படைத்த இறைவன் என்பவன் ஒருவன் இருக்கிறான். அவனுடைய சான்றிதழ் தான், அவன் ஒருவன் இருக்கிறான் என்பதனுடைய அடையாளம்தான், அத்தாட்சி தான் நீங்கள் கண் முன்னால் பார்க்கக்கூடிய இந்த பொருள்கள், இந்த காரியங்கள் என்பதாக சொல்லிக்கொண்டே வரும் பொழுது, இரண்டாவது விஷயமாக அல்லாஹ் இந்த இரவையும் பகலையும் சொல்லுகிறான். அல்லாஹ் ஒருவன், அவன் சக்தி வாய்ந்தவன், வல்லமை மிக்கவன் என்பதற்கு முதல் ஆதாரம் இந்த சூறாவில் சொல்லப்பட்டது பூமி என்பது. இரண்டாவது இரவு பகல். இரவும் பகலும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளது. அல்லாஹுவை சிந்திக்க முடியாது, அல்லாஹுவை யோசிக்க முடியாது, அல்லாஹ் எப்படி இருக்கிறான் என்பதை கருணையும் செய்ய முடியாது, கற்பனையும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட அந்த அல்லாஹுவை விளங்கணும் அப்படின்னு சொன்னால் அவனுடைய படைப்புகளை சிந்திக்க வேண்டியதுதான். அவனுடைய படைப்புகளில் சிந்தித்தால் அவன் ஒருவன், அவன் வல்லமை மிக்கவன், உயர்ந்தவன், அவனுக்குத்தான் அனைத்து சக்தியும் இருக்கிறது என்பதை அவனுடைய இந்த படைப்புகளை வைத்து நாம் தெரிந்து கொள்ளலாம். அதில் தான் இந்த இரவும் பகலும் அல்லாஹ் அவர்களுக்கு அத்தாட்சியாக ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ் மகத்துவமிக்க ஆற்றலுக்கு சொந்தக்காரன் என்பதற்கு அடையாளம் இந்த இரவு. இரவனுடைய நிலைமை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இரவை, பல இரவுகளை நாம் பெற்றிருக்கிறோம். தினந்தோறும் இரவை நாம் பெறுகிறோம். அந்த இரவில் எவ்வளவு நமக்கு சுகமும் ஆரோக்கியமும்
உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பலவீனங்கள் இவைகளெல்லாம் போக்குவதற்கு இரவை நாம் பயன்படுத்துகிறோம். இரவு தூக்கம் என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறது. அடுத்த நாள் நாம் ஒரு ஆர்வத்தோடும் சுறுசுறுப்போடும் நம்முடைய வேலைகளை கவனிப்பதற்கு இரவு நேரத்தினுடைய தூக்கம் நமக்கு மிகவும் அவசியமாகிறது. இரவை படைத்த அல்லாஹ் அதிலிருந்து அப்படியே விட்டுவிடவில்லை, மாறாக அதிலிருந்து உரித்தெடுக்குகிறான் பகலை. அப்ப பகலை இரவு மூடி இருக்கிறது. இரவை இருளோடும் பகலை வெளிச்சத்தோடும் படைத்த அதனை அல்லாஹ் அடுத்தடுத்து வர செய்கிறான். தொடர்படியாக அல்லாஹ் உண்டு பண்ணுகிறான். இரவு வந்தது, பகல் சென்றது, செல்லக்கூடிய அந்த நேரத்தில் இரவு ஆரம்பமாகி வந்து விடுகிறது. இப்படியாக ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ச்சியாக வெகு விரைவாக வந்து கொண்டிருக்கிறது. என்றைக்காவது ஒரு நாள் இரவு சென்றது, பகல் வரவில்லை, அப்படியே நின்று போனது என்கிற எந்த ஒரு நிலைமையும் இல்லை. அல்லாஹ் இந்த இரவை படைத்ததற்கு பின்னால் இதை மூடி வைத்தான் பகலோடு. பகலை பிரிக்கணும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் இரவை ஆக்கி வைத்தான். இரவனுடைய காரியங்களிலே நாம் ஒரு ஆரோக்கியத்தை காணுகிறோம். அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது, யுக்ஷில் லைலன் நஹார யத்லுபுஹு ஹதீஸன், குர்ஆனுடைய இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், இரவை அல்லாஹ் மூடி வைத்திருக்கிறான் பகலுக்கு, பகலை மூடி வைத்திருக்கிறான் இரவை கொண்டு. அந்த இரவை உடனடியாக அது பின்தொடர்ந்து விடுகிறது, தேடி வந்து விடுகிறது. அப்ப இரவை கொண்டு பகலை மூடி வைத்திருக்கிறான், இரவுக்கு பின் பகலும் வந்து விடுகிறது. இரவு பகல் ஒன்றன் முன் ஒன்றாக மாறி மாறி வருதல் என்பது அல்லாஹ் ஒருவன் என்கிற சான்றை, அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்கிற அடையாளத்தை இதன் மூலமாக அல்லாஹ் இந்த மக்களுக்கு அறிவுறுத்துகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, இதா அக்பலல் லைலு மின் ஹாஹுனா வ அதுபரன் நஹாரு மின் ஹாஹுனா வ கர்பத்தி ஷம்சு ஃபகத் அஃப்தர ஸாயிமு. ஒரு நோன்பாளி எப்போ நோன்பு திறக்கணும் அப்படின்னு சொன்னா, இரவாகிறது, அது முன்னோக்கி கொண்டே செல்கிறது இந்த கிழக்கு பக்கத்திலிருந்து. பகலாகிறது, அது பின்னோக்கி செல்கிறது, அது மேற்கு பக்கத்திலிருந்து. சூரியன் மறைந்த பொழுது, எப்பொழுது இரவு ஆரம்பிக்குமோ அப்பொழுது அவன் நோன்பு திறந்து கொள்ளட்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப கிழக்கிலிருந்து அந்த பகல் போய் கொண்டிருக்கக்கூடிய அந்த இரவு பகலாகிறது, அந்த பக்கம் மேற்கு பக்கத்தில் அது சென்று கொண்டே இருக்கிறது, அதை மூடிக்கொண்டே இந்த இரவு செல்லுகிறது. மேற்கு பக்கத்தில் பகல் போகிக்கொண்டே இருக்குது, அதை பின்தொடர்கிறது இந்த இரவு என்பது. சூரியன் மறையும் பொழுது அந்த பகலை இரவு மூடிக்கொள்கிறது என்பதாக சொன்னார்கள். இரவு பகல் மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையினுடைய ஆதாரமாகவும் கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு சான்றாகவும் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு நிலைமைதான் மனிதனுக்கு மிகவும் அவசியமானது என்பதை அல்லாஹ் உணர்ந்திருக்கிறான். வெறும் பகல் மட்டும் இருந்துவிட்டால் சிரமமாக ஆகிடும், இரவு மட்டும் இருந்துவிட்டால் அதுவும் கஷ்டமாக ஆகிடும். இரவை இரவோடு அல்லாஹ் விட்டுவிடவில்லை, பகலை மட்டுமே வைத்து அல்லாஹ் விட்டுவிடவில்லை. மாறாக மாற்றி மாற்றி ஒன்றன் பின் ஒன்றாக அது தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதனால மனிதனுடைய வாழ்க்கைக்கு மிகவும் உகந்ததாக இருக்கிறது. இதுதான் அல்லாஹ்வுடைய படைப்புகளில் பெரும் படைப்பாகவும் உன்னத படைப்பாகவும் பிரயோஜனமான படைப்பாகவும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை நாம் அதிகமாக பெற்று அவனுக்கு பிடித்தமான நல்லடியார்களாக உலகத்திலே வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக.
வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.